இன்னைக்கு உலக கண்தான தினம். கண்தானத்துக்கும் தமிழனுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. சார், கண்தானத்தை பத்தி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் சார். வெரி குட், சொல்லுப்பா. நீங்கள் இறந்த பின்பும் சைட்டடிக்க வேண்டுமா, கண்தானம் செய்யுங்கள். என்ன புத்தி செருப்பால அடிச்சேன்னு பார்க்கலாம். கண்ணப்பன்னார்னு ஒரு சிவன் பக்தர் இருந்தாரு. அவர் தினமும் சிவனுக்கு பூஜை செய்யறத வழக்கமா வச்சிருந்தாரு. ஒரு நாள் சிவனோட கண்ணில இருந்து ரத்த வடிய ஆரம்பிச்சு பதறி போன கண்ணப்பனாரு அந்த ரத்தத்தை நிப்பாட்டதுக்கு என்னென்னமோ செஞ்சாரு. ஒண்ணும் முடியல. கடைசியில தன்னோட ஒரு கண்ணை எடுத்து சிவனோட கண்ணில் பொருத்தி அந்த ரத்தத்தை நிப்பாட்டினாரு. கொஞ்ச நேரத்துல மறுகண்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அப்ப கண்ணப்பனார் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட காலால சிவனோட கண்ணை மிதிச்சு தன்னோட மறுகண்ணையும் எடுத்து சிவனுக்கு பொருத்தினாரு. இப்போ 2 கண்ல இருந்தும் ரத்தம் வாரது நின்னு போச்சு. இப்படி கடவுளுக்கே தன்னுடைய 2 கண்களை தானமா கொடுத்து உலகத்துக்கே முதன்முறையாக கண்தானத்தை பத்தி எடுத்து சொன்னவன் நம்முடைய தமிழன் தான். பாடத்தை கவனிக்காம எங்க பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க? கண்ணப்பனார் என்ன பண்ணாருன்னு சொல்லு. என்னாச்சு? போங்கடி. இப்ப யார் உங்களை இங்க வர சொன்னது? யாராவது பார்த்தா என்ன ஆகும்? பார்த்தா பார்க்கட்டும். என் பொண்டாட்டி நான் பார்க்க வந்திருக்கேன். யார் என்ன சொல்லுவா? ஆமா, அப்படியே தாலி கட்டிட்டாரு. பொண்டாட்டி என் பொண்டாட்டி. நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரியும். அதான் வார வழியில வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. முதல்ல உள்ள வைங்க. ஐயோ, பெல் அடிச்சிருச்சு. நான் போறேன். பார்த்து போக மாட்டியா? நீ வந்தாலே கொடுங்க பையன் கூடவே தெரிவா. இப்ப எங்கடா அவன் ஆளைய காணோம்? இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி பேசுத? நீ வேற. அவன் முந்தி மாதிரி இல்ல. களவாணி தடத்தெல்லாம் விட்டுட்டு ஏதோ கடை வச்சிருக்கானம்லடா. ஆமா, இப்ப எதுக்கு நீ அவனுக்கு வக்காலத்து வாங்குத? புரியாம பேசாதடா. நீ என்னைக்கு பேசாம போனியோ அன்னைக்கு அவன் எல்லாத்தையும் விட்டான். ஒருத்தன் கெட்டவனா இருக்கும்போது அவன் கூட இருக்கிறது தப்பு. அதே அவன் திருந்தினதுக்கு பிறகு விலகி இருக்கிறது அதை விட பெரிய தப்பு. என்னன்னு நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. நீ வந்தது மட்டும் இல்லாம துறைச்சி வாயில என்ன அண்ணனு கூப்பிடுச்ச, அதுவே போதும். போயிட்டா. என்ன செந்தூர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ என்ன மாப்பிள்ள கையோட கையை அண்ணங்கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே? கல்யாணமா? 2 குடும்பமும் சேர்ந்து முடிச்சு வச்சாலே 1008 பிரச்சனைன்னு கோர்ட்டு படி ஏறிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல காதல்ங்கிற பேர்ல யாருக்குமே பிடிக்காம கல்யாணத்தை முடிச்சு என்ன பண்ண போறீங்க? என்னடா வசதியான விட்டு பொண்ணு வளைச்சு போட்டா வாழ்க்கையில செட்டில் ஆயிடலான்னு பாக்கியா? காலேஜில் ரெஸ்ட் ஹவரில் பார்க்கும் போதும் பஸ்ஸில் உரசிட்டு போகும் போதும் அப்பங்காசில் தேட்டரில் உட்காந்து கொஞ்சம் போதும் சுகமாக தான் இருக்கும்.
சேர்ந்து வாழும்போது தான் தெரியும். பெத்து வளர்த்து ஆளாக்குன கடனுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஒப்பன். மனசு கல்லாயிருச்சுல்ல? 20 வருஷமா பாத்துக்கிட்ட உங்க ஒப்பனை விட 4 மாசத்துல 4 பேருக்கு லவ் லெட்டர் கொடுத்தா இந்த உனக்கு முக்கியமா போயிட்டான்ல? படிக்கிற வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு? போய் படிக்கிற வழியை பாரு. மனராஜ் ஆமா ராஸ்கல், இனிமே அந்த பொண்ணு பின்னால சுத்துனேன்னு தெரிஞ்சிச்சு தொலைச்சிரும். நிலானா அம்புட்டு பிடிக்குமா? என்னைய விடவா? ஏ லூசு, எனக்கு நீதான் நிலா, நிலாதான் நீ. அப்ப காலம் பூரா என்ன தூரத்துல இருந்து ரசிச்சிட்டு இருக்க போறீங்களா? இல்ல எதுக்குடா குறுக்கு வந்த? யார் குறுக்க வந்தா? இல்ல உலக வராம குறுக்கு வந்து எங்களை கீழே தர விட்டது இல்லாம பெரிய ஹியூமர் சேல நின்னு பேசிட்டு இருக்க. ஏம்ல வந்த போதுனா? யார் வந்து போதுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. ஏல எதுக்குடா குறுக்க வந்தேன்னு கேட்டா கையை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க நீ. யார் கை நீட்டி பேசுனா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க நீங்க வந்தீங்க, மோதிட்டீங்க. நிறுத்து. வணக்கம் தலைவரே. என்னெல்லாம் நடக்குதுங்க? இல்ல தலைவரே, உங்களை பார்க்கத்தான் வேகமா வந்துகிட்டு இருந்தேன். சரி, இந்த பைய குறுக்க வந்து கீழே தள்ளி விட்டுட்டு கதை பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்குன்னு ஒரு பையனை பப்ளிக் அடிக்க போய் நீ பப்ளிக்ல அந்த பையனை நீ அடிச்சு விட்டீங்கன்னா நாளைக்கு இவன் எப்படி எனக்கு ஓட்டு போடுவான்? இப்ப நான் கேட்க பாரு தம்பி, எதுக்காக குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? பிறகு எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, மோதிட்டாங்க. பாத்தீங்களா தலைவரே? தம்பி, உங்க வாய் பேசுது, என் காது கேக்குது. அதுக்கு ஏன் புரோட்டா மாஸ்டர் புரோட்டா வீசுற மாதிரி இப்படி 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 கைய கொண்டாடியே? ஆமா, கைய கட்டுங்க. இப்ப சொல்லுங்க, எதுக்காக நீங்க குறுக்க வந்தீங்க? யாரு குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, போயிட்டாங்க. தூரப்போல ஓட்டு வேண்டாம், தூரப்போ. நாத்த முடிச்சவன குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? இப்படி வந்தா அப்படி வந்தானே அக்குல கொண்டு மூக்குல காட்டி அறிவு இருக்கல உனக்கு? ஆட்ட மண்டையில பேச முடியாதா? ஏன்னா அவன் கைய பிடில. இன்னைக்கு ஒரு விசாரிக்காம வீடு போட்டால. இப்ப கை பிடிச்சாச்சுல்ல, இனிமே எங்க கொண்டு ஆட்டுவா? இப்ப சொல்லல, ஏன் குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் ஸ்கூட்காரன் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, போயிட்டாங்க. இல்ல இவன் ஏதாவது ஒண்ணு ஆட்டிட்டே தான் பேசுவானா? ஆட ஆட்டம் புழுக்க. இல்ல அவன் காலை பிடி. இப்ப கையையும் பிடிச்சாச்சு காலையும் பிடிச்சாச்சு, இவன் எதை ஆட்டிட்டு பேசுவா? இப்ப சொல்ல, ஏழை குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் கூட்டுக்காரன் வந்தா, குறுக்க இவங்க வந்தாங்க, போயிட்டாங்க. இல்ல நீ ஆட்டாவை பேச முடியாதா? தலைவரே பப்ளிக்கு. ஆமால. ஏ நீ அந்த கம்பு எடுத்துட்டு வா. இல்ல நீ அந்த கைத்தை எடுத்துட்டு வா அவனை. இல்ல ஒன்ன தொலைச்சு விடும், தொலைச்சு அங்கேயே நில்லு. வயலங்க. இல்ல சீக்கிரம் கைத்தை கொண்டு வர. மேல இருந்து கீழே வரைக்கும் டோட்டலா பேக் பண்ணுங்களா அவனை. இல்ல ஆட்ட எடுத்தாலும் கட்டியாச்சா? கட்டியாச்சு. கைய கட்டியாச்சு, காலை கட்டியாச்சு, இடுப்ப கட்டியாச்சு. இனி நீங்கள் எதை ஆட்டுவீர்கள்? இப்ப சொல்லல, எதுக்குள்ள குறுக்க வந்தா? யார் குறுக்க வந்தா? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இந்த பக்கம் ஆட்டக்காரன் வந்தா, இந்த பக்கம் சூடுகாரன் வந்தா, போயிட்டாங்க. தலைவர் கீழ்பாக்கத்துக்கு கிளம்பிட்டேன்டா. ஏ செந்தூரே, ஏயா மூடி படுத்திருக்க? ஒண்ணு இல்ல அப்பதா. இளவு கூப்பங்காடை வேற மறந்துட்டேன். வர வர இளவு கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. உன் கூட யாரோ படுத்திருக்க மாதிரியே தெரியுது. இப்ப மட்டும் உங்க அப்பத்தை பாத்துட்டா என்ன ஆயிருக்கும்? கல்யாணம் ஆயிருக்கும். மூஞ்சிய பாரு. விடுங்க, நான் போறேன். சூடா உனக்கு கூட விட்டுறதா? அதெல்லாம் முடியாது. முதல்ல தாவணி விடுங்க. ஏய், ஒரு டீயாவது போட்டு கொடுத்துட்டு போடி. அப்பத்தா வந்து அவ்வளவுதான். அதெல்லாம் வர லேட் ஆகும், நீ போய் போடு. சரியான இம்சை.
என் மூச்சு குத்து இங்க பாரு. நீ அடிக்கடி மூச்சு குத்துன்னு வந்தது இதுக்கு தானே? உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன கதி ஆகும்? ஏ மாப்பிள, இவனா என்னதாயி உனக்கு அடிக்கடி மூச்சு குத்து வந்துருது? பார்த்து பதனமா வேலை செய்யணும் தாயி. ஏ செந்தூர், போய் ஒரு வாகை கம்பை வெட்டிட்டு வாடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏ கழட்டிச்சிருக்கே, இதுக்கு தான் இப்படி பண்ணியாக்கும். 2 பேரும் ஜோடியா கேரளா வரைக்கும் வந்துட்டாங்க. இப்பதான் மூடி மறைக்கலாம். வா வா, வந்து கிழக்கு பார்த்து நில்லு. இல்ல துறைச்சி, அந்த தாம்பழத்தை எடுத்துட்டு வா. இதெல்லாம் எனக்கு எதுக்கியா? எனக்குன்னு வேற யார் இருக்கா? நீ தானே இருக்க பண்ணத குடி.